நேற்றைய வகுப்பிலே விட்ட தொடரை பார்ப்போம். அதாவது நேற்றைய வகுப்பில் நாங்கள் கடிதம் எழுதல் பற்றி பார்த்தோம். ஒரு தந்தை மகனுக்கு எழுதிய கடிதம், அதாவது ஒரு விடுதியிலே தங்கியிருக்கிற மாணவன் அந்த மாணவனுக்கு தந்தையார் எழுதுகின்ற ஒரு கடிதத்தை நாங்கள் சென்ற வகுப்பிலே பார்த்தோம். அந்த கடிதத்தை எழுதியவருடைய பெயர், விலாசம், தேதி என்பவற்றை குறிப்பிட சொல்லி கிரகித்த பயிற்சிக்கில் நாங்கள் கடிதத்தை ஏற்கனவே பார்த்திருக்கிறோம். கடிதத்தை வேணுமென்றால் இன்னும் ஒருக்கா வாசித்து பார்ப்போம், வாசித்து கொண்டே போகலாம். இங்கே பாருங்கள், கடிதம் எழுதுகின்ற முறை உங்களுக்கு ஏற்கனவே நான் சொல்லியிருக்கிறேன். இங்கே ஆனா தமிழ்ச்செல்வன், இலக்கம் 91, வட்ட வீதி கழுதாவளை மாத்தலை என்று சொல்லப்படுது. 20/10/2014 அன்பு மகன் அரிச்செல்வனுக்கு. இதில் எந்த இடத்திலே இந்த குறியீடுகள் எழுதப்பட வேண்டும் என்ற விடயத்தை நாங்கள் கவனித்து கொள்ள வேண்டும். அந்த குறியீடுகள் அந்தந்த இடத்திலே இடப்பட வேண்டும். அன்பு மகன் அரிச்செல்வனுக்கு அதிலே ஒரு குறியீடு வருகின்றது, அதை கவனியுங்கள். நல்வாழ்த்துக்கள். இங்கு நானும் உன் அம்மாவும் நலம். உன்னுடைய நலத்தையும் உன் நண்பர்கள் நலத்தையும் அறிய அங்கு உன்னுடைய நலத்தையும் உன்னுடைய நண்பர்கள் நலத்தையும் அறிய விளைகின்றேன் என்றால் விரும்புகின்றேன். உன் ஆசிய பெருமக்களுக்கு என் வணக்கத்தை கூறு. ராய், கடந்த வாரம் நீ எழுதிய மடல் கிடைத்தது. மடல் என்றது கடிதம். மடல்லே மகிழ்ச்சி என்று போட்டு, நீ காலாண்டு தேர்வில் நல்ல மதிப்பெண்கள் பெற்று வகுப்பிலே முதன்மை பெற்றதை அறிந்து நானும் உன் அம்மாவும் மகிழ்ச்சி அடைகிறோம். எங்கள் பாராட்டுக்கள். நீ தங்கியிருக்கும் விடுதி பற்றி உன் மடலில் குறிப்பிட்டிருந்தால் உனக்கு சுவையான உணவு வழங்கப்படவில்லை என்றும் எழுதியிருந்தார். உணவு என்பது நாவின் சுவைக்கு அன்று, நல்ல உடல் வளர்ச்சிக்கே. அதை மிக முக்கியமாக நாங்கள் சுவைக்காக சாப்பிட்றது, நாங்கள் எங்களுடைய உடல் வளர்ச்சிக்கு ஏற்ற உணவை சாப்பிடுவது மிக முக்கியமானது. அதனை பற்றி தான் இங்கே வருகின்றது. ஆகவே உணவு என்பது நாவின் சுவைக்கு அன்று, நல்ல உடல் வளர்ச்சிக்கு. அது பற்றி உனக்கு சில கருத்துக்களை தெரிவிப்பதே இந்த மடலினுடைய நோக்கம். அப்போ இந்த கருத்துடைய நோக்கம் அதுதான். செல்வா, நீ ஒன்றை தெரிந்து கொள்ள வேண்டும். நாம் உணவு உண்பது எதற்காக? நம் உடலை வளர்ப்பதற்காக. நாம் உண்ணும் உணவில் உள்ள சத்துப்பொருள் நம் உடலை வளர்க்கின்றது. நாங்கள் உண்ணுகின்ற உணவிலே இருக்கிற சத்துப்பொருட்கள் எங்களுடைய உடலை வளர்க்கின்றது. எனவே சத்துள்ள உணவை உண்டு உடலை வளர்க்க வேண்டும். நீ தங்கியிருப்பது மாணவர் விடுதி. அங்கு நூற்றுக்கணக்கிலே மாணவர்கள் இருப்பார்கள். அவர்கள் அனைவருக்கும் அவரவர் இருப்பதற்கு உணவை செய்து கொடுக்க முடியாதல்லவா? நூற்றுக்கணக்கான மாணவர்கள் இருக்கிற போது எல்லாருக்கும் ஒரே மாதிரியான உணவு தான் கொடுப்பார்கள். ஆகவே ஒவ்வொருத்தர் ருசிக்கும் ஏற்ற மாதிரி நாங்கள் சாப்பிட முடியாது. நாம் இன்னும் உணவு வயிற்றை நிரப்புவதற்கு மட்டுமன்று உடலுக்கும் உடல் நலம் பயக்க வேண்டும். அதாவது இதயம், நுரையீரல், மூளை முதலான உள்ளுறுப்புகள், இவையெல்லாம் உள்ளுறுப்புகள். இதயம், நுரையீரல், மூளை. மற்றது கை, கால், கண், மூக்கு, செவி, இது வெளியுறுப்புகள். இவையெல்லாம் வளர்ச்சி பெற்று இயங்குவதற்கு நாம் உண்ணும் உணவு பயன்பட வேண்டும். இவை வளர்ச்சி பெற்று வருவதற்கு எங்களுடைய உணவுகள் பயன்பட வேண்டும். நல்ல ஊட்டச்சத்து நிறைந்து உடல் வளர்ச்சிக்கு உகந்ததாக இருக்கும் உணவே சரிவிகித உணர்வு என்போம். சரிவிகித உணவு என்று சொன்னால் இதுதான். அதாவது அத்தகைய உணவு உடல் வளர்ச்சிக்கும் உடல் உறுப்புகள் முறையான இயக்கத்துக்கும் துணை செய்யும். இது நோய் நொடியிலிருந்து உடம்பை காக்கும். தேவையான ஊட்டச்சத்துக்கள் சரியான அளவிலும் சரியான விகிதத்திலும் கலந்து இருப்பதனாலே அதனை சரிவிகித உணவு என்று கூறுகின்றனர். இதுதான் சரிவிகித உணவு. உடல் வளர்ச்சிக்கு தேவையான ஊட்டச்சத்துக்களை 5 வகையாக பிரிப்பர். அவை மாவுச்சத்து, புரதச்சத்து, கொழுப்புச்சத்து, உயிர்ச்சத்து, தாது உப்புக்கள். 5 வகை இருக்குது. இவை அனைத்தும் மிகவும் இன்றியமையாதன. புரதச்சத்து திசுக்களை புதுப்பித்து உடல் வளர்ச்சிக்கு உதவுது. கொழுப்பும் மாவுச்சத்தும் உடலுக்கு வேண்டிய ஆற்றலை கொடுக்கிறது. கொழுப்பும் இந்த மாவுச்சத்தும் உடலுக்கு வேண்டிய ஆற்றலை கொடுக்கும். தாது உப்புக்களும் உயிர்ச்சத்துக்களும் நோய் எதிர்ப்பு சக்தியையும் பாதுகாப்பையும் நமக்கு அளிக்குது.
மகனே, நாவுக்கு சுவையான உணவையே விரும்பாமல் சரிவீத உணவையே விரும்பு. சரிவீத உணவைத்தான் விரும்புவான். இதை உன் நண்பர்களுக்கு எடுத்துக்கூறு, நோயின்றி வாழலாம். நான் நுண்வெளிக்கு வந்திருந்தபோது உங்களுக்கு வழங்கப்பட்ட உணவை உண்டேன். அவர்கள் வழங்குவது சரிவீத உணவு என்பதை அறிந்தேன். ஆனால் நீ உண்பதில் குறையேதும் வைக்காமல் நன்கு உண்டு மகிழ்க, உடல் நலம் பெறுக. உடலை பாதுகாப்பவன் உயிரை பாதுகாப்பவன் ஆவான். உடலை பாதுகாப்பவன் உயிரை பாதுகாப்பவன் ஆவான். உடல் நலமாக இருந்தால் தான் கல்வி கற்க முடியும். சுவரை வைத்துத்தானே சித்திரம் எழுத முடியும். ஆனால் இது ஒரு பழமொழி. நீ சிறந்த கல்வியை பெற முதலில் உன் உடம்பை போற்று. சக்திமிக்க சரி விகித உணவை உண்டு மகிழ்க பிற பின்னர். அன்பு தந்தை எழுதியிருக்கிறார். அப்போ இந்த கடிதத்தில் என்ன விடயம் வந்திருக்கின்றதை இப்பொழுது விளங்குகிறது. ஆகவே இதை பற்றி தான் நாங்கள் சென்ற வகுப்பிலே பார்த்தோம். ஏதேனும் விடயம் பற்றி கூற விரும்புகிறேன் விளைகின்றேன். மடல் கடிதம், தேர்வு, மாணவர்கள் நடத்தப்படும் பரீட்சை, விடுதி, மாணவர்கள் தங்கியிருக்கும் இடம், படிக்கும் இடம், சரிவீத உணவு, உடற்பயிற்சிக்கு தேவையான அனைத்து சக்திகளும் கொண்ட உணவு. கடிதத்தை எழுதியனுடைய பெயர், விலாசம், தேதி என்பவற்றை குறிப்பிடுக. அது உங்களுக்கு குறிக்க தெரியும். பெற்றோர்கள் மகிழ்ச்சி அடைவதாக எழுதியதன் காரணம் யாது? பெற்றோர் மகிழ்ச்சி அடைவதாக எழுதியதன் காரணம் அவர்கள் பிள்ளையினுடைய சுதுக்கங்களிலே அவர்கள் இந்த அக்கறையுடையவர்கள். ஆகவே அங்கே விடுதியிலே கொடுக்கப்படுகின்ற உணவு சரிவீத உணவு கொடுக்கப்படுகின்ற என்பதை கண்டுதான் அவர்கள் மகிழ்ச்சி அடைகிறார்கள். இவருக்கு ருசியான உணவு தேவைப்படுது. அதைத்தான் இங்கே சொல்லுங்கள். இக்கடிதத்தில் கூறப்படும் மனிதன் உள்ளுறுப்புகள் இங்கே சொல்லப்பட்டிருக்கின்றன. மூளை, இதயம், நுரையீரல், உள்ளுறுப்புகள், வெளியுறுப்புகள், கைகால், மூக்கு, இவைகளெல்லாம் வெளியுறுப்புகள். உடல் வளர்ச்சிக்கு தேவையான ஊட்டச்சத்துக்கள் எவை என்று இக்கடத்தில் முதுமொழி என்னென்று கேட்டிருக்கோம். ஊட்டச்சத்துக்கள் தெரியுதானே? மாவுச்சத்து, புரதச்சத்து, கொழுப்புச்சத்து, கனிவுப்புக்கள், தாதுப்பொருட்கள் என்றெல்லாம் இருக்குது. ஆகவே இக்கடத்திலே முதுமொழி ஒன்று சில பேர் சுவருந்தால் தானே சித்திரம் திட்டலாம். இவற்றை நீங்கள் பார்த்துக்கலாம். இனி நாங்கள் மொழித்திறன் விருத்திக்கு போவோம். மொழித்திறன் இந்த பாடத்துக்கு பின்னால் வருகிற மொழித்திறன் விருத்தி இக்கடத்திலே மாற்றி உடல் உள்ளடக்கம் பற்றி முன்பேற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ளும். இந்த கடிதத்தை வாசித்த விற்பாடு அதனுடைய உள்ளடக்கம் பற்றி என்னத்தை சொல்ல, என்ன உள்ளடங்கப்பட்டு இருக்கின்றது கடிதத்திலே சாராம்சம். உள்ளடக்கப்பட்ட விஷயம் என்ன? அந்த மாணவர்கள் அதாவது தன்னுடைய உணவில் சரிவிகித உணவை விரும்ப வேணும். அந்த சரிவிகித உணவு என்றால் என்ன என்றபடியும் சொல்லப்படுகின்றது. உடல் வளர்ச்சிக்கும் உலகத்தினுடைய வளர்ச்சிக்கும் ஏற்ற உணவைத்தான் சரிவிகித உணவு என்று சொல்லுகிறோம். இதை நாங்கள் எல்லா தாதுப்பொருட்கள், எல்லா கனிவுப்புக்கள், எல்லா சத்துக்களும் சேர்ந்த உணவைத்தான் சரிவிகித உணவுன்னு சொல்லுகிறோம். ருசியான உணவு என்று நாங்கள் எதிர்பார்க்கக்கூடாது. பல மாணவர்கள் இது வாழ்கின்றவரிடம் விடுதி அங்கே சரிவிகித உணவை கொடுப்பார்கள். அது அப்போ இந்த உணவு என்ற விடயத்திலே என்ன மாதிரி என்றதை இங்கே நாங்கள் விளங்கிக்கொள்வோம். நாம் விடுதியிலே தங்கி கல்வி கற்கும் ஒருவராக கருத்து கொண்டு இந்த விடயத்துக்கும் அதிக முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என கலந்துரையாடுக என்று இதையும் கலந்து விடுதியிலே தங்கியிருக்கின்ற மாணவர்களுக்கு கொடுக்கப்படுகிற உணவு எப்படிப்பட்டதாக இருக்கும்? எப்படியும் எல்லா மாணவர்களையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய அல்லது எல்லா மாணவர்களுக்கும் உகந்ததாக தான் அந்த உணவு இருக்கும். அதிலே உடல் வளர்ச்சியை முக்கியமான கருத்து கொண்டு அவர்கள் அந்த உணவை வழங்குவார்கள். அப்படிப்பட்ட உணவுகள் தான் அந்த விடுதியில் வழங்கப்படுவது என்பதை பற்றி பார்க்கவும். உடல் நலத்தை மையமாக கொண்டு பழமொழிகளை சேகரிக்குகன்னு சொல்கிறேன். உடல் அந்த சுவர் இருந்தால் தானே சுற்றிருந்து எட்டலாம் என்றது மாதிரி வேறு பழமொழிகளையும் நாங்கள் சொல்லலாம். ஆகவே இப்படி உடல் நலத்தை நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம், இது உடல் நலத்தை பெறுகின்றோம். இப்படி கனவு பழமொழிகளை நீங்கள் சேகரிக்கலாம். மாணவர்கள் தம்மை விடுதியில் தங்கியிருப்பதாக கருதி கற்றலுக்கு தேவையான பொருட்களை கேட்டு தந்தைக்கு ஒரு கடிதம் எழுதுங்கள். இது ஒரு மாதிரி கடிதம். இப்போ எழுதப்பட்ட கடிதத்தை வைத்துக்கொண்டு நீங்கள் ஒரு மாதிரி கடிதத்தை ஒரு தந்தையாக இருக்கும் உமக்கு தேவையான கற்றல் நடவடிக்கைக்கு தேவையான பொருட்களை வாங்கி அனுப்பும்படி ஒரு கடிதம் எழுதலாம். அப்போ அதை ஒரு செயற்பாடாக நீங்கள் செய்து பார்க்கலாம். இதுபோன்ற உறவுமுறை கடிதங்களை தேடி பெற்று வாசித்து அவற்றின் உள்ளடக்கங்களை கலந்துரையாடும்.
அப்போ இப்படியான உறவு முறைக்கான தந்தை மகனுக்கு எழுதுவது, மகன் தந்தைக்கு எழுதுவது, என்ன நண்பருக்கு எழுதுவது, இவையெல்லாம் உறவு முறை கடிதங்கள். ஒரு நோக்கத்தை அடிப்படையாக வச்சு கடிதத்தை எழுதலாம். அந்த நோக்கத்தை அங்கே கடிதத்திலே உள்ளடக்கமாக வர வேணும். என்ன விடயத்தை நாங்கள் இந்த கடிதத்திலே தெரிவிக்கப் போகிறோம் என்பதை தீர்மானித்து அதை எழுதினால் அது சிறந்த கடிதமாக மாறும். இனி நாங்கள் பின்வரும் சொற்களை தெளிவாகவும் சத்தமாகவும் வாசிக்க வலைப்படுத்த சொல்லியிருக்கு. விளைகின்றேன். விளைகின்றேன் என்ற ஏதோ ஒரு செய்தியை சொல்ல முற்படுகிறார். விளைகின்றேன், முற்படுதல். நூற்றுக்கணக்கண்டா என்ன? நூற்றுக்கணக்குன்றது 100க்கு மேற்பட்ட மாணவர்கள் அல்ல, 300 கணக்குக்கு என்ன 100க்கு மேற்பட்டவர்கள் என்பது. இதயம் உங்களுக்கு தெரியும். இதயத்தை நாங்கள் என்னென்னு சொல்லுவோம்? இதயம் எங்களுடைய உள்ளுறுப்புகளில் ஒன்று. என்ன எங்களுடைய இரத்தங்களை சேகரித்து அந்த இரத்தங்களை சுத்திகரித்து உடம்பு பூராக அனுப்புகின்ற வேலையை செய்வது தான் இதயம். இதயம் நின்றுவிட்டால், இதயத்தினுடைய செயற்பாடு நின்றுவிட்டால் மனிதனுடைய செயற்பாடு நின்று விடுகிறது. அப்போ இதயம் ஒரு முக்கியமான உறுப்பு. இது இதயம். மற்றது நுரையீரல். நுரையீரல் என்ற அதுவும் மிக முக்கியமான. நுரையீரல் என்றது சுவாசப்பை. சுவாசப்பையை நுரையீரல்னு சொல்லுவோம். மற்றது மூளை. மூளை தலையில் இருக்கிறது மூளை. மூளைகள் எங்களுடைய இயக்கங்கள் எல்லாவற்றையும் தன்னுடைய கட்டுப்பாட்டிலே கொண்டு செல்வது மூளை. உள்ளுறுப்புக்கள். உள்ளுறுப்புக்கள் என்றது வெளியே தெரியாத இந்த உறுப்புக்கள். இப்போ நாங்கள் இந்த மூளை வெளியே தெரியுதா? இல்லை. அதே மாதிரி இதயம், நுரையீரல், என்ன சிறுநீரகம், இவையெல்லாம் வெளியே தெரியாது இப்படியான உறுப்புக்கள். வெளியுறுப்புக்கள் உங்களுக்கு தெரியும். வெளியுறுப்புகள் கை, கால், மூக்கு, இவை வெளியாக தெரிகிற உறுப்புக்கள். ஊட்டச்சத்தண்டா நல்ல சத்தான உணவைத்தான் ஊட்டச்சத்துக்கள். சரிவிகித உணவு என்று சொல்லுவார். சரிவிகிதம் எல்லா சத்துக்களையும் சமமாக சேர்க்கப்பட்ட உணவு சரிவிகித உணவு. மாவுச்சத்து. மாவுச்சத்து எங்களுடைய உடலை வளர்ப்பதற்கு உதவுவது. கொழுப்புச்சத்து, கொழுப்பும் அப்படித்தான். உயிர்ச்சத்துக்கள் தாது உப்புக்கள், இவைகள் எங்களை நோய் எதிர்ப்பு சக்தியை எங்களுக்கு மீட்டுத் தருகின்றவை. இப்படியானவை எல்லாம் இங்கே பாடத்திலே வருகின்ற சொற்கள். இவற்றுடைய கருத்துக்களை உங்களுக்கு தெரிய வரும். இனி அடுத்ததாக நாங்கள் வாக்கிய இயைபு என்ற விடயத்துக்கு போகின்றோம். இந்த வாக்கிய இயைபு என்று சொல்லுகின்ற போது வாக்கியங்கள் ஒழுங்காக அமைவதற்கு அதனுடைய உறுப்புக்கள் மிக மிக அவசியம். ஆகவே வாக்கியங்களில் எழுவாயாக அமையும் பெயர்ச்சொல்லுக்கும் பயனிலையாக அமையும் வினைச்சொல்லுக்கும் இடையே திணை, பால், எண், இடம், காலம் என்ற இலக்கணக்கூறுகள் அடிப்படையில் ஒரு தொடர்பு காணப்படுவதே இந்த இயைபு என்று சொல்லுவோம். அப்போ எழுவாய் பயனிலை உடைய வாக்கியங்களாக அமைகிற போது அதிலே இந்த திணைப்பாலனிடம் என்ற இந்த இலக்கணக்கூறுகள் அடிப்படை தொடர்பு இருக்க வேண்டும். அவற்றிலே ஒன்று பிழைத்தாலும் அந்த வாக்கியம் பிழை. ஆகவே எழுவாய் பயனிலை இயல்புடன் எழுதுறது எப்படி என்பதை பார்ப்போம். எழுவாய் பயனிலை இயல்புடன் எழுதுதல். எடுத்துக்காட்டு பாருங்கள். கண்ணன் வந்தான், அது மிகவும் ஒழுங்காக இருக்கின்றது. அதே மாதிரி மாலதி வந்தாள், கிளி பறந்தது. இந்த வாக்கியங்கள் எழுவாய் பயனிலை உடையதாக ஒழுங்கமைப்போடு அமைந்திருக்கின்றது. அப்போ இவற்றுக்கு இடையிலே என்ன அந்த இயல்பு, அதாவது திணைப்பால் என்னிடம் காலம் என்று சொல்லப்படுகின்ற இயல்பு இருக்கின்றதான்னு பார்ப்போம். கண்ணன் உயர்திணை, வந்தான் உயர்திணை, ரைட், ஓகே. அதே மாதிரி பாலை பார்த்தா கண்ணன் ஆண்பால், வந்தான் ஆண்பால், ரைட். இப்படியே நாங்கள் எல்லாத்தையும் பார்த்து கொண்டு போகலாம். பால், திணை, பால், எண், ஒருமை வந்திருக்கு. அப்போ எண், இடம், இது என்ன? படக்கைக்குரியதாக வந்திருக்கு. படக்கு, எண், இடம், காலம் என்ன? கண்ணன் வந்த இறந்த காலம், அதெல்லாம் சரியா.
இதே மாதிரி எல்லா வாக்கியங்கள்லையும் இருக்கும். மாலதி வந்தாள், அதுலேயும் அதே மாதிரியான ஒன்று. கிளி பறந்தது, கிளி பறந்தது, இது ஒன்றன் பாலில் வருது. ஏன்னா இது அகர்ணை என்ற பொருளை போடுறோம். அப்போ இப்படியாக இந்த இயைபு சரியாக அமையப்பட வேண்டும். இயைபு என்று சொன்னால் இயல்புடன் அமைந்தவை, இயைப்புடன் அமைந்தவை என்று சொல்லியிருக்க இந்த திணைப்பால் எண்ணிடங்காலம் என்பவை சரியாக 2 சொற்கள்லையும் இருக்க வேணும் என்றது தான். இதில் ஒன்று மாறினால் இப்போ நாங்கள் கண்ணன் வந்தாள் என்றால் அது பிழைச்சி போச்சு. கண்ணன் வந்தாள் என்று என்ன சொல்ல முடியும்? அங்கே கண்ணன் ஆண்பால், பிறகு வந்தாள் என்று பெண்பாலுக்கு அவன் மாற்றி போச்சு. வந்தான் என்று வந்தால் தான் சரியா, அப்படித்தான். அப்படி இதில் சில மாற்றங்கள் வெறுமை இருந்தால் அது பிழைச்சு. இங்கு எழுவாய் பயனில்லை என்பவற்றுக்கிடையே இயல்பான தொடர்பு காணப்படுவதை காண, அதாவது வந்தால் பறந்தது என்பவற்றும் கண்ணன், மாலதி, கிளி என்பன நேரடியாக இயல்பு கொண்டுள்ளதை அவதானிக்கலாம். அப்போ இவ்வாறு ஆகவே ஒரு வாக்கியத்தை குறைந்த 3 சொற்களையும் உள்ளடக்கி எழுவாய் பயனை இயல்புபட 5 வாக்கியங்கள் எழுதும்படி சொல்லப்படும். அப்படி நீங்கள் எழுதலாம். 3 வாக்கியங்கள் என்ன, 3 சொற்களை வைத்து இந்த வாக்கியத்தை எழுதலாம். ஒரு 5 வாக்கியங்கள் எழுதி பார்க்கலாம். என்ன நாங்கள் இப்போ சொன்னது மாதிரி இதே மாதிரி நாங்கள் ஒரு 5 வாக்கியத்தை சொல்லலாம். என்ன சொல்லலாம்? கந்தன் மரத்தை வெட்டினான், அது முடிஞ்சு. ராமன் வில்லை ஒடித்தான், சொல்லலாம். பறவைகள் வானத்தில் பறந்தன, இப்படியே நாங்கள் வாக்கியங்களை சொல்லலாம். இவையெல்லாம் இந்த இயல்புடன் அமைந்த வாக்கியங்கள். திணை, பால், எண், இடம், கால என்பன இவட எழுதுதல் தான் மிக முக்கியமானவை. ஆகவே திணை என்பது என்ன என்று பார்ப்போம். திணை என்றால் என்ன என்றதை நாங்கள் இப்போ இந்த படத்தில் வரோம். திணை என்றால் உயர்திணை, அகர்நிலை என்று சொல்லப்படும். உயர்திணையில் என்ன அடங்கும், அகர்நிலையில் என்ன அடங்கும் என்பதை நாங்கள் இப்போ இதை கவனிக்கணும். உயர்திணை என்று சொல்லுகிற போது மனிதர், தேவர், அகர் ஆகிய இந்த 3ஐயும் நாங்கள் உயர்திணையில் சொல்லுவது வழக்கம். அப்போ பாவனையிலே நாங்கள் நினையமாக தேவர், நிரகரர் வருவது மிக குறைவு. மனிதர்கள் உயர்திணையாக மற்ற எல்லாம் ஆகிருணை, மற்ற எல்லாத்தையும் ஆகிருணை என்ற விடத்தில் போட்டுவார்கள். அது விலங்குகளாக இருக்கலாம், பறவைகளாக எல்லாரையும் ஆகிருணை என்று தான் போடுவார்கள். உயர்திணை என்றது மனிதரும் நரகர் என தேவர் என்றெல்லாம் சொல்லலாம். இப்படி 2 வகையிலே நாங்கள் அந்த திணையை பார்க்கிறோம். பொதுவாக மனிதரை சுட்டும் பெயர்கள் உயர்திணை என்றும், மனிதர் அல்லாத ஏனைய உயிருள்ள உயிரற்ற பொருட்கள் எல்லாத்தையும் காட்டுகின்றன, எல்லாம் அகர்ணை என்று வகைப்படுத்தப்படும். ஏன்னா மனிதர் அல்லாத ஏனையவையெல்லாம் அகர்ணை என்ற வகையில் தான் வருது. கமலன் வந்தான் உயர்திணை வாக்கியம், குருவி பறந்தது அகர்ணை வாக்கியம். குருவி என்றது அங்கே பறவை இனத்தை வருகிறது, ஆகவே அது மனிதர் அல்லாது, ஆகவே அது அகர்ணை. ஆகவே 2 திணைகளுக்கு ஏற்றவையை எழுவாய் பயனில் ஏவுவர 5 வாக்கியங்கள் எழுத சொல்லிடும். ஆகவே இப்படியே இந்த 5 வாக்கியங்களை நீங்கள் எழுதலாம். ஏன்னா உயர்திணையில் 5 வாக்கியம், அகர்நிலையில் வரக்கூடிய 5 வாக்கியங்களை எழுதலாம். இனி பாலை பார்த்தீங்களா இருந்தால் பெயர் சொற்கள் பால் அடிப்படையிலே 5 வகைப்படும். 5 வகையான பால் இருக்குது. அதாவது ஆண்பால், பெண்பால், பலர்பால், ஒன்றன்பால், பலவின்பால் என்று 5 வகை இருக்குது. இந்த ஆண்பால், பெண்பால், பலர்பால் என்பன உயர்திணைகளுக்குரியது. அதையும் கவனித்துக்கொள்ளணும். ஆண்பால், பெண்பால், பலர்பால் என்பன உயர்திணைக்குரியவை. அவைத்திலேயும் இங்கே பாருங்கள், ஆண்பால் தம்பி உயர்திணை ஒருமை, தம்பி என்றே அங்கே உயர்திணை ஒருமை. பெண்பால் என்று சொல்லுகிற போது அரசி உயர்திணை ஒருமை. ஆனால் பாருங்கள், பலர்பாலில் புலவர்கள் என்று சொல்லுகிறோம், அது உயர்திணை அதே நேரத்தில் பன்மையாக வருகிறது. புலவர்கள் சபையில் வீற்றிருந்தார்கள் என்று சொன்னால் புலவர்கள் என்றால் பலர் வீற்றிருந்தார்கள், அங்கே பன்மையில் வருது. ஒன்றன்பால் பாருங்கள், பசு, அது ஆகரணை, ஒன்றன்பால் ஆகரணை, அது ஒருமை. பலவின்பால் ஒன்றுக்கு பலது, அப்படி பார்க்கிற போது பசுக்கள் என்று போட்டு வேண்டாம், அது பலவின்பால், அதுவும் ஆகரணை தான், பன்மை. இப்போ இப்படி இவற்றை நாங்கள் இந்த பால் அடிப்படையிலே வேறுபடுத்தலாம்.
ஆகவே இனி இது வசனத்தில் நாங்கள் பார்த்தோமே இருந்தால் தம்பி எழுந்தான் ஆண்பால் வாக்கியம். தம்பி எழுந்தான். அரசி வருகிறாள், இது பெண்பால் வாக்கியம். அரசி வருகிறாள், அது பெண்பால். புலவர்கள் பாடுகின்றனர், இது பலர்பால். பசு கதறுகிறது, பசுக்கள் கதறுகின்றன. அப்போ பசு கதறுகின்ற ஒன்றன்பால் வாக்கியம், பசுக்கள் கதறுகின்ற பலவின்பால் வாக்கியம். அப்போ இந்த பால் அடிப்படையிலேயும் இந்த ஏவுபடுவதை நாங்கள் காணுகின்றோம். ஐம்பாலுக்கு ஏற்ற வகையிலே எழுவாய் வயலிலே ஏவு பெற 5 வாக்கியங்கள், 5 வாக்கியங்களை எழுதலாம். என்ன இப்போ நாங்கள் செய்த மாதிரியான வாக்கியங்கள் எழுதலாம். அடுத்தது எண். எண் என்று சொல்லிக்க ஒருமை பன்மை என்ற அடிப்படையில் பேச்சொற்களை வகைப்படுத்தல் எண் என்று சொல்கிறோம். தொகை, எண்ணன்றது தொகை. ஆகவே அந்த வகையிலே ஒருமை, ஒன்றில் இருந்த ஒரு பொருள் என்றால் அது ஒருமை, ஒன்றுக்கு மேற்பட்டதெல்லாம் பன்மை. ஒன்றை குறிக்கும் பெயர் ஒருமை, ஒன்றுக்கு மேற்பட்டவற்றை குறிப்பது பன்மை. இதுதான் நாங்கள் பார்த்தோம். ஆகவே பூ மலர்ந்தது, இது ஒருமை வாக்கியம். பூ மலர்ந்த, ஒரு பூ மலர்ந்தது. நட்சத்திரங்கள் மின்னின, பன்மை வாக்கியம். பாருங்கள், வானத்தில் நட்சத்திரங்கள் மின்னினன்னு சொல்லுவேன், அங்கே அது பன்மை. ஆகவே ஒருமை பன்மைக்கு ஏற்றவாறு எழுவாமையில் இயல்புற 5 வசனங்கள் எழுதலாம். 5 வசனங்கள் எழுத சொன்னால் அது எழுதலாம். இப்போ ஒருமை பன்மைக்கு ஏற்ப 5 வசனங்கள் எழுதலாம். இனி இடத்துக்கு போவோம். இடம் என்று சொல்லக்கூட தன்மை, முல்லை, படற்கை என்ற பெயர்கள் மூவிடங்கும் பெயர்கள். தன்மை, தன்மை என்றது நான் என்றால் தன்மை, முன்னிலை நீ, அடுத்த படற்கை அவன். இப்படி நாங்கள் பார்க்கிற போது தன்மையிலே பேசுவோனை சுட்டுவோன். பேசுவோனை சுட்டும் பெயர் தன்மை. நான், நான் பாடம் படிப்பிக்கிறேன் என்றால் இது தன்மை. தன்மை பேசுவோனை சுட்டும் பெயர் நான். முன்னிலை கேட்போனை சுட்டும், கேட்டுக்கொண்டிருக்கிறோம் அவர்கள். என்ன நீ கேட்டுக்கொண்டிருக்கின்ற, கேட்போனை சுட்டு, கேட்பவர், முன்னுக்கு இருந்து கேட்பவர் நீ. நீ பாடத்தை அவதானிக்கிறாய், நீ பாடத்தை அவதானிக்கிறாய் நீ. பேசப்படும் பொருளை சுட்டும் பெயர் படற்கை. அவன் படிப்பிக்கிறான், அது அது படற்கை, அவன் படிப்பிக்கிறான் படற்கை. ஆகவே பேசப்படும் பொருளை சுட்டும் பெயர். இப்படி நாங்கள் இடத்தை, அப்போ தன்மை, முன்னிலை, படற்கையையும் இந்த இடத்துல அவதானிக்க வேண்டும். எடுத்துக்காட்டாக இங்கே சிலவற்றை தருகிறார் பாருங்கள். நான் வருகிறேன், தன்மை ஒருமை. நாம், நாங்கள் வருகிறோம், தன்மை பன்மை, தன்மை பன்மை, தன்மை ஒருமை, தன்மை பன்மையில் வருது. நீ வருகிறாய், முன்னிலை ஒருமை. நீங்கள் வருகிறீர்கள், அது முன்னிலை பன்மை. அவன் வருகிறான், படற்கை ஒருமை. அவர்கள் வருகிறார்கள், படற்கை பன்மை. அது வருகிறது, படற்கை ஒருமை. அவை வருகின்றன, படற்கை பன்மை. அவை இப்படியே நாங்கள் அந்த வாக்கியங்களை, வசனங்களை அமைக்கக்கூடியதாக இருக்கும். அவை இது தன்மை, முன்னிலை, படற்கையை பார்த்தோம். இது காலம். ஒரு வினை அல்லது செயல் நடைபெற காலத்தை உணர்த்த பயன்படுத்தப்படும் காலம். ஒரு செயல் நடைபெற அல்லது வினை நடைபெற்ற காலத்தை குறிக்கிறது. 3 காலங்கள் சொல்லுகிறார். 3 காலம் என்றது இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் என்று 3 காலங்கள் இங்கே சொல்லப்படும். 3 காலங்கள் என்றைக்க இறந்த காலத்தை முதலாவது பார்த்தோம்னா செயல் நடைபெற்று முடிவடைந்தது இறந்த காலம். ஒரு செயல் நடைபெற்று முடிவடைந்ததாக இருக்கா, அது இறந்த காலம். நிகழ்காலம் செயல் நடைபெற்று கொண்டிருப்பது, செயல் நடைபெற்று கொண்டிருக்குமா இருந்தால் அது நிகழ்காலம். செயல் நடைபெற இருப்பது, இதைத்தான் நடக்கப் போகும் என்றால் அது எதிர்காலம். அப்போ இப்படி இறந்த கால, நிகழ்காலத்தை நாங்கள் இந்த எம்பிலே பார்த்து கொள்ள முடியும். இங்கே பாருங்கள், இவற்றை நாங்கள் ஒரு படிமுறையில் எப்படி எழுதலாம் என்றதை பாருங்கள். பயிற்சியாக இங்கே தந்திருக்கிறார்கள். இங்கே பாருங்கள், இதில் என்னென்று படி என்ற ஒரு வினை சொல்லு எப்படி இறந்த காலம் படித்தான்,
படிக்கிறான், படிப்பான், இப்படி எழுதலாம். படித்தான், படிக்கிறான், படிப்பான். எழுது. எழுதினான், எழுதுகின்றான், எழுதுவான். ஓடு என்பது ஓடினான், ஓடுகின்றான், ஓடுவான். பாய் என்பது பாய்ந்தான், பாய்கிறான், பாய்வான். நில், நின்றான், நிற்கிறான், நிற்பான். இப்படி நாங்கள் இவற்றை முடித்துக்கொள்ள முடியும். இப்படியே நாங்கள் இங்கே பயிற்சிக்கு போவோம். இதுவரையும் படித்தவற்றிலிருந்து ஒரு பயிற்சிக்கு நாங்கள் வருகிறோம். நான் பாடம் படிக்கிறேன், நீங்கள் எங்கே போகிறீர்கள்? மாலதி கவிதை எழுதினாள். நிலவு பிரகாசமாக தெரிகிறது, பறவைகளின் சத்தம் கேட்கிறது. இந்த வாக்கியங்களை அடிப்படையாக கொண்டு பின்வரும் அட்டவணையை நிரப்பச் சொல்லி இருக்கு. இவற்றில் இந்த மாதிரி நாங்கள் போடலாம் என்றதை நாங்கள் இப்போ பார்ப்போம். முதலாவது வாக்கியத்தை எடுப்போம். முதலாவது வாக்கியத்தை எடுத்தமாக இருந்தால் பாருங்கள், நான் பாடம் படிக்கிறேன். அப்போ எழுவாய் என்ன, எழுவாய் என்ன, பயல் என்ன என்று போட்டுட்டு பிறகு நாங்கள் திணைப்பால் என்னிடத்துக்கு போட்டு பார்க்கலாம். முதல்ல எழுவாயையும் பயலையும் பார்ப்போம். படிக்கிறேன், யார் படிக்கிறேன்? நான் படிக்கிறேன். அப்போ இந்த நான் படிக்கிறேன் அவற்றை நான் என்றதை எழுவாயில் போட்டு படிக்கிறேன் பயனிலே போடுவோம். இனி திணைப்பால் என்னிடம் காலத்தை பார்த்தோம். முதலாவது வாக்கியத்தில் நான் என்றது அங்கே உயர்திணை, நான் என்பது உயர்திணை. பால் என்னென்று பார்ப்போம். நான் என்றால் அது ஆண்பால், நான் என்று சொல்லுவோம். அல்ல, அதை நாங்கள் நான் படிக்கிறேன் என்றது சில வேளைகளில் பெண்பாலுக்கும் பொருத்தமாக இருக்கும், ஆண் பெண் இரண்டுக்கும் பொருத்தமாக வரும். நான் படிக்கிறேன் என்று ஆண் பிள்ளைகளையும் சொல்லலாம், பெண் பிள்ளைகளையும். அப்போ ரெண்டுக்கும் பொருத்தமானது, ரெண்டை போடலாம். பால். எண் இங்கே நான் என்றது ஒருமை, ஒரு ஆள், அப்போ ஒருமை. இடம் நான் படிக்கிறேன், நான் என்றது இங்கே தன்மையில் வருது. நான் என்றால் தன்மை தான், பேசுவோனே குறிப்பது தன்மை. பிறகு இடத்தை பொறுத்தவரை பிறகு அங்கால காலம் என்ன காலம்? படிக்கிறேன் என்று அங்கே வருகிறவன்னா சிறந்த காலம். படிக்கிறேன் என்ற படிக்கிறேன் என்ற நிகழ்காலத்துக்கு வரும். என்ன படித்து கொண்டு இருக்கிறேன், படித்தான் என்று சொன்னது தான் இறந்த காலம். சரி, அப்போ இப்போ சரியோ? அப்போ எழுவாய் பயனிலையுடைய வாக்கியங்கள் இங்கே நான் படிக்கிறேன் என்றதை நான் எழுவாய் படிக்கிறேன் பயனிலை என்று போட்டுட்டு திணை உயர்திணை, பால் நீங்கள் ஆணுக்கும் போடலாம் பெண்ணுக்கும் போடலாம். பிறகு எண் ஒருமை, இடம் அங்கே தன்மை, பிறகு காலம் அங்கே நிகழ்காலம் என்று நாங்கள் அந்த முதலாவது வாக்கியத்துக்கு போவோம். ரெண்டாவது வாக்கியத்தை பாருங்கள். நீங்கள் எங்கே போகிறீர்கள்? இதை எப்படி போடலாம்? போகிறீர்கள், நீங்களே போகிறீர்கள் யார்? நீங்கள். அங்கே எழுவாயும் பயிலே வருது. போகிறீர்கள் யார்? நீங்கள். அப்போ நீங்கள் போகிறீர்கள் என்று எழுதலாம். இப்போ திணை என்ன? இதுவும் உயர் திணை. பால் இதுவும் ஆணுக்கும் பெண்ணுக்கும் பொருத்த முடியதாக வருது. எண் நீங்கள் என்றைக்கு அங்கே சில வேளைகளில் அது பன்மையை பலர்பாலாயும் சொல்லலாம். போகிறீர்கள், மாணவர்களை பார்த்து நீங்கள் எங்கே போகிறீர்கள் என்று கேட்கலாம் தானே. இப்போ மாணவர்கள் இன்றைக்கு பலர்பாலில் வருது. மரியாதை நிமித்தம் சில வேளை ஒரு ஆளையும் கேட்குற விதமே இருக்குது. மரியாதை சொல்லாகவும் நாங்கள் சொல்லுவோம். அப்போ உரிமைகளையும் போடலாம். ஆனால் இது பலர்பாலில் போடுங்கம்மா. அப்போ பலர்பாலில் ஒரு ஆளுன்னு சொன்னால் அது உரிமைக்கு வந்து இது பலர்பால். சரியோ? எண்ணெண்டைக்க அதுவும் பன்மையாக சொல்லும். நீங்கள் இன்றைக்க பன்மையாக சொல்லும். ஒருமைக்கும் வரும், பன்மைக்கும் வரும். அடுத்தது காலம். என்ன காலம்? போகிறீர்கள், அது நிகழ்காலம். போகிறீர்கள் நிகழ்காலம்.
அப்படியே நாங்கள் அவற்றை சொன்னோம். மாலதி கவிதை எழுதினாள். யார் எழுதினாள்? மாலதி. ஆக எழுவாய் பயனில்லை, அதில் போடலாம். திணை இது பெண் ஆனபடினால இதை நாங்கள் உயர்த்திணைன்னு சொல்லுவோம். அடுத்தது பால், இது பெண் பால். எண் ஒரு ஆள் தானே, எண் ஒருமை. இடம் இது பறக்கை, இது இடம். இங்கே இடம் என்ற இடத்துல இந்த நீங்கள் எங்கே போகிறீர்கள் முன்னிலைக்கு போடலாம். இடத்துக்கு அந்த அதாவது தன்மை முன்னிலை படக்கை என்பதில் அது முன்னிலைக்கு போடும். மற்ற காலத்தை பாருங்கள். மாலதி இது பறக்கை, அதாவது என்ன காலம்? எழுதினாள் அன்றைக்கு அங்கே இறந்த காலத்துக்கு சொல்லப்படும். மாலதி கவிதை எழுதினாள், இறந்த காலம். இப்படி காலங்களை போடும். இப்படி நிலவு பிரகாசமாய் தெரிகிறது பாருங்கள். தெரிகிறது இது நிலவு. அப்போ அதை எழுவாய் பயனில் நிலவு தெரிகிறது. சரி, இது என்ன? நிலவு என்பது என்ன? உயர்த்துணையா அகர்ணையா? அது அகர்ணை. பால் என்ன? நிலவு. இது ஒன்றன் பால். ஒரு நிலவு தானே, ஒன்றன் பால். எண் ஒருமையா பன்மையா? ஒருமை. சரி. இடம் தன்மை முன்னிலை படர்க்கை. நிலவு என்பது படர்க்கை. சரியா பேசப்படும் பொருள். காலம் என்ன? காலம் தெரிகிறது என்றபடினால் நிகழ்காலத்துக்கு போடலாம். பறவைகள் சத்தம் கேட்கிறது. அங்கேயும் பாருங்கள், கேட்கிறது சத்தம், பறவைகளின் சத்தம். அப்போ அப்படி சத்தம் என்றது கேட்கிறது. இது என்ன சத்தம்? பறவைகளின் சத்தமானபடினால பறவைகள் அகர்றது. பால் இது பலர் பாலில் வருது, பலவின் பாலில் போடும். அகர்ணை ஆனபடினால பலவின் பாலுக்கு நாங்கள் போடுவோம். பலவின் பால் என்று போடுவோம். பறவைகளின். எண் பன்மை. இடம் பறவைகளின் சத்தம் கேட்கிறது. அங்கே தன்மை முன்னே படற்கையில் வருது. கேட்கிறது. ஆகவே என்ன காலம்? அது நிகழ்காலம். அப்போ இப்படி ஒவ்வொன்றையும் நாங்கள் பார்த்து இழப்பி கொள்ள முடியும். மேற்போன்ற இருதினை என்பால் மூவிடம் எண் 3 காலமும் அமையத்தக்க வாக்கியங்களை அமைக்க வேண்டும். இப்படிப்பட்ட வாக்கியங்களை நாங்கள் மேற்கொண்டு அமைச்சு பார்க்கலாம். வகுப்பறையில் அப்படியாக மாணவர்களுக்கு பயிற்சியாக அவற்றை செய்து கொடுக்கலாம். இதனை நாங்கள் அடுத்த வகுப்பிலே தொடருவோம். நன்றி.